ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த புதிய தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தில் தேவன் நமக்கு தரும் ஒரு வாக்குத்தத்தமான வசனமானது ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனமானது யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனமானது மிகவும் பொருந்தத்தக்கதாக உள்ளது. புதிய ஆண்டு ஆரம்பமாகும் போது பல கேள்விகள் நம் மனதில் இருக்கும். இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? நான் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்ன? என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா? இந்த எல்லா சந்தேகமும் தேவன் ஒரு பதில் தருகிறார். இந்த கால வேளையிலே நான் உன்னோடு இருக்கிறேன். தேவன் நம்மோடு இருப்பார். நாம் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் நம்மை ஒருபோதும் விட்டு விட மாட்டார். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் தனியாக இல்லை, தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டுள்ளவர்களாயிருங்கள். தேவன் நம்மை காத்துக்கொள்வார். நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பார் என்று சொல்கிறார். அதாவது உங்கள் வேலை, உங்கள் குடும்பம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் எதிர்காலம் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை பாதுகாப்பார். தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். நான் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்கிறார். இது மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு அளிக்கிறது. தேவன் ஆரம்பித்த காரியத்தை முடிப்பார். இந்த ஆண்டு நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும். இந்த தமிழ் புத்தாண்டில் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் பெருகட்டும், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிரம்பட்டும், உங்கள் உழைப்பில் வெற்றி கிடைக்கட்டும், உங்கள் விசுவாசம் வளரட்டும். தேவன் உங்களோடு இருந்து உங்களை காத்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் இந்த ஆண்டில் நிறைவேற்றி தருவாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கை தேவனுடைய கிருபையினாலும் சமாதானத்திலும் நிறைந்த ஆண்டாக இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.